அந்த மீனின் வயிற்றில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யார் என்றால் அவர் பெயர் யோனா என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மீனின் வயிற்றில் எவ்வளவு நாட்கள் இருந்தால் 3 நாட்கள் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அதை அப்படியே நம்புகிறேன். மீனின் வயிற்றில் என்ன இருக்கும்? அது சாப்பிட்டதெல்லாம் உள்ள இருக்கும். அதை விட என்னென்னலாம் சின்ன மீனோ, அதை விட என்னென்னலாம் சின்ன பொருள் இருக்கோ அது எல்லாம் எங்க இருக்கும்? வயிற்றில் இருக்கும். வேதம் சொல்லுகிறது 3 நாட்கள் ஒரு மனிதன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானா. மகிமை அடைந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து பரலோகம் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாரு சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சில முகத்தில் பெருகிறது, பாஸ்டர் நான் 3 மணிக்கு விழிச்சிட்டேன் பாஸ்டர். அவர்களுடைய முகங்கள் அவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது. ஹalleluya. அது ஒரு மகிமையின் முகம். ஆமென். ஓகே, வேற 3 நாள் நம்ம வயிற்றில் மீன் இருந்தா நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள இந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால், இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படியே நம்பினால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். திருச்சி பகுதியில் ஒரு தேவ ஊழியர் சொன்னார், வேதத்தில் ஒரு